திமுகவின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியை விமர்சித்துள்ளார். கல்லூரி மாணவியை திமுக இளைஞரணி நிர்வாகி ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. திமுகவுடைய அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுகவினுடைய இளைஞர் அணி நிர்வாகி தெய்வசேல் என்பவன் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிய அலைக்கழித்த ஸ்டாலின் மாடல் அரசினுடைய காவல்துறை அரக்கோணம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவி அவரிடம் மாணவி முறையிட்ட பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தன்னை போன்றே 20 வயதுள்ள 20 பெண்கள் இந்த தெய்வ செயலினுடைய கொடூர பிடியில சிக்கியுள்ளதாக அந்த மாணவி தெரிவித்திருக்கிறார் என்றும், பொள்ளாச்சி என்று மேடைதோறும் கூவிய ஸ்டாலின் உங்கள் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்பது போல தற்போது அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொள்ளாச்சி வழக்கிற்கும் இந்த வழக்கிற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், பொள்ளாச்சி வழக்கை நான் நேர்மையாக சிபிஐக்கு மாற்றி இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி, ஆனால் ஸ்டாலினோ அரக்கோணம் வழக்கை நீர்த்து போக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் தெளிவாக உங்களுடைய நண்பர் பெற்றெடுத்த பிள்ளை, அதாவது அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட திமுக பெயரை சொல்லி தான் மிரட்டப்படுவதாக சொல்லும் போது அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய உதவியாளர் உமா மகேஸ்வரன் என்பவருக்கு தன்னை இரையாக்க முயற்சித்ததாக அந்த மாணவி கூறுவது பாதிக்கப்பட்ட மாணவி சொல்வதை வைத்தே தெளிவாக தெரிகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுக குற்றவாளிகள் அடங்கிய இந்த கூடாரத்தை பாதுகாக்க முயற்சிக்கக்கூடிய சார்கள் மனம் இருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 20 வயது பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த துடிக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் மீது இந்த கம்மி அப்பா அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த வழக்கு மீதான நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்கள் துணையோடு நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுக்கும் என்றும் அவர் தன்னுடைய பதிவின் மூலமாக எச்சரித்திருக்கின்றார். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.